கொலை வழக்கு, உண்மை குற்றவாளி வெளியே வரணும், ஏதாவது பேசினாரா என்ன? இல்ல அந்த மாதிரி எதுவும் பேசல. ஏன் பேசல? எம்ஜிஆரோடு சசிகலாவை ஒப்பிடுவதற்கு எம்ஜிஆரின் கால் தூசிக்கு சசிகலா இணையாக மாட்டார். பீச்சில், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நேத்து வந்த ஆயம்மா, நீயெல்லாம் சீயம்மா, பொதுமக்கள் 30 ஆண்டு ஆண்டது பத்தாது தமிழகத்தை, 30 ஆண்டு இந்த கட்சியை அடிமைப்படுத்தியது பத்தாது, இன்னும் எனக்கு இந்த இயக்கம் அடிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். ஆனா அதுக்காக நான் எடப்பாடி பழனிசாமியை உத்தமர்னு சொல்ல, அவர் பக்கம் நிறைய குறைகள் இருக்கு. உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல. நேத்து ஒரு ஒப்பாரி வச்சிருக்கிறாங்க என்றுதான் பார்க்கிறோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சசிகலா அவர்கள் ராமநாதபுரத்துல கூட்டம் போட்டு புதிய கட்சி தொடங்க போறதா அறிவிச்சிருக்காரு. எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தோட கொடியையும் அறிமுகப்படுத்தி இருக்காரு. இந்த செயல்பாட்டோட அரசியல் முக்கியத்துவம் என்னன்னு பாக்குறீங்க? அரசியல் முக்கியத்துவம் என்பது எடப்பாடி பழனிசாமியை வருகிற தேர்தலில் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும், அதாவது அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதற்காக அதிமுகவுக்கு எதிராக செயல்படுவது என்பதாகத்தான் அவருடைய அந்த முடிவு தெரியுது. இதனால் இதை வச்சு சொல்றேன்னா, நேற்றைய அவருடைய பேச்சில் மத்தியில் ஆளுகிற பாஜகவை எதிர்த்து எதுவும் இல்லை. ஏன்னா சசிகலா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தது அன்றைய ஆளுநர். அதே போல சசிகலா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் செய்தது ஓபிஎஸ். அவரை பற்றியும் எதுவும் குறை சொல்லி பேசல. அடுத்து இந்த வழக்கை, இவர் தண்டனை பெற்ற அந்த வழக்கை தொடுத்தது திமுக அரசாங்கம். அதில் கூட அவர் பேசுகிற பொழுது ஏதோ ஜெயலலிதா தவறு செய்து விட்டார், இவர் சம்பந்தம் இல்லாமல் அதில் சிக்க வைக்கப்பட்டு விட்டார் என்கிற பொருள் பட, அதாவது அரசு ஊழியர்கள் மீது தான் இந்த வழக்கு போட முடியும், ஆனால் என்னையும் அதுல சிக்க வைத்து விட்டார் கருணாநிதி என்பது மட்டும்தான். ஆனால் இன்றைய இந்த திமுக அரசாங்கம், அது குறித்த செயல்பாடுகள், அது குறித்த விமர்சனங்கள், இதுல எதுவுமே இல்லை. அவருடைய முழு விமர்சனங்களும் எடப்பாடி பழனிசாமியை நான் பதவியில் அமர்த்தினேன் என்று அவர் கருதுகிறார். சசிகலா அவர்கள் அமர்த்தியதாக அவர் கருதுகிறார். நான் சிறையிலிருந்து வந்த பிறகு சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. அதிமுக சட்ட விதிகளின்படியே தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி அதிமுகவில் உறுப்பினராக தொடர முடியாது. அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துடுது. இது அதிமுகவினுடைய ஆரம்ப கால கட்சி விதிகள்ல அது இருக்கு. அடுத்து அவர் எதிர்பார்த்தது, அவர் சிறையில் இருந்தபடியே அன்றைய அதிமுக அரசாங்கத்தை அவர் நடத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அது நடக்கல. ஒருவேளை சிறையிலிருந்து வந்த பிறகு அதிமுக மீண்டும் அவர் குடும்பத்துக்கு அடகு வைக்கப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அது நடக்கல. தினகரனை துணை பொதுச் செயலராக அவர் அமர்த்தி விட்டு சென்றார். அந்த தினகரன் தற்பொழுது அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக என்டிஏ கூட்டணியில் இணைந்து பயணிக்கிறார். அப்ப அவர் மீதும் அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறார். அப்ப எல்லாவற்றிலும் சேர்ந்து பார்த்தால் சசிகலா அவர்களது சுயநலமும், இந்த கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், தமிழகத்தை அவர் ஆள வேண்டும் என்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன்.
ஆக்சுவலி சசிகலா வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டதான் முக்குளத்தோர் மக்கள் மேல ஒரு அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கு அப்படிங்கிறது வந்து பலரும் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ அந்த விஷயத்தை இவங்க தூண்டி விடுறது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு அமையுமா? அதாவது இந்த சாதிய அரசியல் என்பது வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு எடுபடாது. இது ஏன் இன்றைக்கு ஒரு சாதிய தாக்கம் குறிப்பாக பேசப்படுகிறதுனா, எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டவர்கள் சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்ப என்ன நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி? நானே எடப்பாடி பழனிசாமி ஒரே சமூகம் தான். அப்ப அது பேசும் பொருள் ஆகல. ஆனா இது 3 பேரத்தையும் நீக்கினது ஒரு பேசும் பொருளாக இருக்கு. சரி, அப்படி என்ன சசிகலா அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக, முக்குளத்தோர் சமுதாயத்துக்காகவோ இல்ல தென் மாவட்ட மக்களுக்காகவோ பணியாற்றி விட்டாருன்னு பாருங்க. இப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் பேர்ல இவர் சசிகலா நினைத்திருந்தால் விஐடி இருக்கு, எஸ்ஆர்எம் இருக்கு, அது போல ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை, அவங்கள்ட்ட இல்லாத பணமா பல லட்சம் கோடிகள் ஒரு பல்கலைக்கழகத்தை துவக்கி எல்லா இளைஞர்களுக்கும், முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், கட்டணம் இல்லாம நீங்க படிக்கிற வரைக்கும் படிங்க, வேலை வாய்ப்புகளுக்கு போங்க என்று அவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை செய்திருக்கலாம். ஏன்னா 30 ஆண்டு காலம் இந்த கட்சி அவர்கள் கையில இருந்தது. அரசாங்கம் 20 ஆண்டுகள் அவர்கள் கைவசம் இருந்தது. பல லட்சம் கோடி பணம் அவர்களிடத்துல திரண்டது. அப்ப முக்குளத்தோர் சமுதாயத்துல குறைஞ்சது ஒரு 30 லட்சம் பேரை அவர் படிக்க வச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேரை கூட படிக்க வச்ச மாதிரி தெரியல. அடுத்து சரி, முக்குளத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இளம் தொழிலதிபர்கள், தொழில் துவங்குறதுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன இனிஷியல் கேபிட்டல், உங்ககிட்ட திறமை இருந்தா வாங்க, நான் இனிஷியலா மூலதனம் தர்றேன், போய் தொழில் செஞ்சு நல்லா முன்னுக்கு வாங்க. இந்த 2 செயல்களை செய்தால் அந்த சமுதாயம் முன்னேறிடும். இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவர் செஞ்சது மாதிரி எனக்கு தெரியல. சாதிய அடையாளத்தை தன் குடும்ப வளர்ச்சிக்கு அவர் பயன்படுத்தி கொண்டார். தென் மாவட்டங்கள்ல கூட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு வளர்ச்சி பெற்ற மாவட்டங்களாக கூட அது உருவாக்கப்படல. அப்ப அந்த சாதியத்தை தன் சுயநலத்துக்கு அவர் பயன்படுத்தி கொண்டாரே ஒழிய அந்த ஜாதிக்கு இவர் பெரிதாக எதுவும் செய்யல. ஆனால் இவர்கள் எல்லோரும் அடையாளப்படுத்திக் கொள்வது அந்த சாதி. ஆனா மக்கள் வந்து பெருசா நம்ப மாட்டாங்கன்னு, அது பெருசா வராது. இன்றைய தேதிக்கெல்லாம் படித்த இளைஞர்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, மருத்துவம், தஞ்சாவூர்ல கூட அவங்க உறவினர் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அந்த பக்கம் பசும்பொன்னிலேயே தேவர் நினைவு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டி இலவச மருத்துவ சிகிச்சை கொடுத்திருக்கலாம். சசிகலா அன்றைக்கெல்லாம் கையை காமிச்சிருந்தா எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. டொனேஷன் கொட்டி இருப்பாங்க. லஞ்சமா வாங்கி அடுக்கி வச்சு கண்டவங்கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சு கேட்டா இங்க 500 கோடி, அங்க 1000 கோடி, அவங்கிட்ட கொடுத்தேன் இவங்கிட்ட கொடுத்தேன் கண்டவன் தின்னுட்டு போறதுக்கு அங்க கையை காமிச்சிருந்தா எல்லாம் மெடிக்கலுக்கு டொனேஷன் கொடுங்கப்பான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மருத்துவ வசதிகளை பசும்பொன்னிலேயே உருவாக்கி இருக்கலாம், தேவர் பேர்ல உருவாக்கி இருக்கலாம். அப்ப 30 ஆண்டு ஆண்டது பத்தாது தமிழகத்தை, 30 ஆண்டு இந்த கட்சியை அடிமைப்படுத்தியது பத்தாது, இன்னும் எனக்கு இந்த இயக்கம் அடிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்காக நான் எடப்பாடி பழனிசாமியை உத்தமர்னு சொல்ல, அவர் பக்கம் நிறைய குறைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த இயக்கத்தை சிதைப்பதற்கு அவரும் ஒரு காரணம். சசிகலா இப்ப தன்னோட பவரை நிரூபிச்சா தன்னை கட்சியில சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குதா? இப்ப எப்படி தினகரன் சென்ற தேர்தல்ல தென் மாவட்டங்கள்ல தினகரன் வாக்கு பிரித்ததுனால ஒரு 20 தொகுதி தோல்வி அடைந்தது. அப்ப அது போல இந்த முறை அவருக்கு காமராஜ், உதயகுமார், விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு ஓஎஸ் மணியன், அந்த முக்குளத்தோர் முக்கியமானவர்கள் அவர்களை எல்லாம் தோற்கடிக்கணும், தென் மாவட்டங்கள்ல அதிமுகவை தோற்கடிக்கணும் என்பதை மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு இதுக்கு செலவு பண்ணாருன்னா ஸ்டாலின் மூலமா மிடாஸ்ல அவருக்கு அந்த வருமானம் வந்துடும். ஒரு 1000 கோடி இதுக்கு செலவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க, மிடாஸ்ல
அவங்களுக்கு ஒரு 1000 கோடி சேர்த்து ஆர்டர் கொடுத்த தீர்ந்து போச்சு, போட்ட காசு எடுத்தல. இது ஏதோ திரு ஸ்டாலின் அவர்கள் தூண்டுதலாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை பாஜகவினுடைய திட்டமே எப்படி இருக்கும்னா, நல்லா இருக்கிற கட்சியை 4-5 உடைப்பாங்க, திருப்பி அந்த 4-5 தனித்தனியா அவங்களோட கூட்டணி வச்சுப்பாங்க. இப்ப நமக்கு 40% இருக்கு, 4% 5% ஒரு 7-8 உடைச்சிட வேண்டியது, இவங்களுக்கு 7-8% இருக்கும். அப்போ ஒவ்வொரு 4% இவங்களோட கூட்டணியில சேர்த்துக்க வேண்டியது. 6-7 பேர் ஒன்னா இருந்த கட்சியில 4% இருக்கும், இவங்களுக்கு 6% இருக்கும். நாங்க தான் லார்ஜஸ்ட் என்று இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். இதுதான் அவர்கள் மற்ற மாநிலங்கள்ல கடைபிடிக்கிற யுக்தி. சோ அவர்கள் பின்புலமா இருக்கலாம், திமுகவினுடைய பின்புலமா இருக்கலாம், அதிகார வெறியா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு சேதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்பது மட்டும் அவருடைய பேச்சுக்கள்ல மிக தெளிவா தெரியுது. இப்ப எனக்கும் அதான் சார் கொஸ்டின். இப்போ சசிகலா வந்து இதுவரைக்கும் பிஜேபி எதிர்த்து எந்த செயல்பாடும் பண்ணதில்லை. லாஸ்ட் 2021 எலெக்ஷன்ல கூட பாஜக ரெக்வெஸ்ட் பண்ணதுனால எலெக்ஷன்ல இருந்து பின் வாங்கிட்டாங்க. சோ இதுல பாஜகவோட பின்னணி இருக்குமா? ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ண சொன்னது யாரு? குருமூர்த்தி சொன்னாரு. நான் தான் சொன்னேன் ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் செய்யுங்க என்று குருமூர்த்தியை தெளிவா சொல்லி இருக்கிறார். அடுத்து கவர்னர் சசிகலா முதலமைச்சராக அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே மும்பைக்கு கிளம்பி போயிட்டாரு. கோர்ட்டு தீர்ப்பு வர வரைக்கும் அவர் வரல, இவர் டிஸ்குவாலிஃபை ஆகிற வரைக்கும் அவர் வரல. அப்ப இந்த 2 சம்பவங்களையும் வைத்தால் அப்ப யாரை சசிகலா குற்றவாளி ஆகணும்? பாஜகவா தான். இந்த வழக்கை யாரு போட்டாங்க? டிஎம்கே. அவங்க மேலதானே இது பண்ணணும். நான் பாஜகவை எதிர்க்க தைரியம் இல்லாம தான் இவர் எடப்பாடி பழனிசாமி மீது இவருடைய வருத்தம் என்னன்னா, நான் சிறையில் இருக்கிற பொழுது கலெக்ஷனையும் கமிஷனையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் சொல்ற இடத்துல நீட்டின இடத்துல சொல்ற இடத்துல ஃபைல்ல கையெழுத்து போட்டு இருந்து இருக்கணும். நான் சொல்றவங்களை வச்சு நான் கலெக்ஷன் பண்ணியிருப்பேன், அது போச்சு. அடுத்து நான் சிறையிலிருந்து வந்த உடனே கொண்டு வந்து கட்சியை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இதுதான் அவர் பேசுறது. இந்த 2 நீங்க வந்து தவறு அளிச்சிட்டீங்க. அடுத்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கிறாரு. நீக்கினதே ஓபிஎஸ் தானே கண்டிஷனே. ஓபிஎஸோட டிமாண்ட் தான் கட்சி டிமாண்ட் தானே இவங்களை கட்சி விட்டு நீக்கணும்னு சொன்னது. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உத்தமர் இல்ல, அவர் தனியா அவரை பத்தி பேசணும்னா அவருக்கு ஒரு பட்டியல் போடலாம். மொத்தத்துல இந்த எல்லா சுயநலவாதிகளும் அதிமுகவை சிதறடிக்கிறாங்க, சேதாரப்படுத்துறாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மறைமுகமாக துணை செய்யறாங்க. இப்போ அந்த சசிகலாவோட செயல்பாடு வந்து எடப்பாடிக்கு ஒரு பிரஷரா அமைஞ்சிருக்கா? அவங்க தென் மாவட்டங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம்? அவர் இதை பத்தியில எதையுமே கவலைப்படுறது இல்லை. அவருக்கு பொதுச் செயலருங்கிற சேர் அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டா கூட போறோம் என்பதுதான் அவருடைய ஒரு அடிப்படை. இதுல அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடிக்கு இல்லைன்னு பாக்குறேன். மக்கள் பார்த்து ஆட்சியில் அமர்த்துனா செய்யலாம், அதுக்காக அவர் வந்து உளுந்தடிச்சு எதையும் செய்யறதுக்கெல்லாம் அவர் தயாரா இல்லை. நேற்று சசிகலா பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க, கருணாநிதியை வந்து முதல்வர் ஆக்குனது எம்ஜிஆர், ஆனா முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி எடப்பாடியை முதல்வர் ஆக்குனது நான், முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் என்னைய வெளியே அனுப்பிட்டாங்கன்னு 2ஐயும் கம்பேர் பண்றாங்க. அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்ப சசிகலாவும் எம்ஜிஆர் ஒண்ணுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் அவங்க பேசுறாங்க. எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு என்ன, சசிகலாவுக்கு இருக்கிற மக்கள் எதிர்ப்பு என்ன? நீங்க சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அப்பதான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த சமயம் பீச்ல, இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நேத்து வந்த ஆயம்மா நீயெல்லாம் சீயம்மா பொதுமக்கள் ஒரு சின்ன பொண்ணு கோஷம் போட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளித்து அவருக்கு எதிராக நின்றது. ஒன்று இது அவர் எங்க கம்பேர் பண்ணணும்னா, என்டி ராமராவை வச்சுக்கிட்டு சிவபார்வதின்னு சொல்லிட்டு அவருடைய 2வது மனைவி அந்த கட்சியை தெலுங்கு தேசத்தை கைப்பற்ற நினைத்த பொழுது, என்டிஆர் மறைவுக்கு பிறகு அவர் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைக்க முயற்சித்த பொழுது அன்றைய சந்திரபாபு நாயுடு அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் தெலுங்கு தேசத்தை இன்றைக்கு வரைக்கும் ஒரு கட்சியை காப்பாற்றி இருக்கிறார். அப்ப அந்த சிவபார்வதி என்டிஆருடைய 2வது மனைவி அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஏதோ ஒரு உதவியாளராக அங்க சேர்ந்தவர் தான். சிவபார்வதியையும்
சசிகலாவை நம்ம வந்து ஒப்பிடலாமே ஒழிய எம்ஜிஆரோடு சசிகலாவை ஒப்பிடுவதற்கு எம்ஜிஆரின் கால் தூசிக்கு சசிகலா இணையாக மாட்டார். ஆனா நேற்று இன்னொன்னு வேற சொல்றாரு, 4-5 வருஷம் எனக்கு எம்ஜிஆர் வந்து ரொம்ப பழக்கம், அவரு என்கிட்ட இதெல்லாம் சொல்லுவாரு, என்னென்ன கொள்கை என்ன, சும்மா எல்லாம் அள்ளி விடுறாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, ஜெயலலிதாவை வந்து இந்த வேன்ல இருந்து தள்ளி விடும் போதே நான் சபதம் எடுத்துக்கிட்டேன் அம்மாவை எப்படியாவது முதல்வர் ஆக்கணும்ட்டு, அதுபடி நான் முதல்வர் ஆக்கினேன் அப்படிங்கிற மாதிரி இவங்கதான் ஆக்குனாங்க. ஆமா ஆமா, எம்ஜிஆருக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னது அதாவது கருணாநிதி வந்து எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கின உடனே எம்ஜிஆர் வேண்டாம் நான் சினிமால நடிக்க போறேன்னு சொன்னாரு. சசிகலா தான் போய் இல்லைங்க நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கட்சியை ஆரம்பிக்க வச்சாங்க. சொல்ல விட வேண்டியதானே எல்லாம். ஜெயலலிதா அவர்களை வந்து திரைப்படத்துல நடிக்க சொல்லி இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுகல சேர சொல்லியும் இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க சிபாரிசுல தான் அவங்களுக்கு கொள்ளிபுரம் செயலாளர் பதவி கிடைச்சது. இவங்களோட சிபாரிசுல தான் அவங்களுக்கு பொதுச் செயலர் பதவி கிடைச்சது. அள்ளி விட வேண்டியதானே எல்லாம். இன்னைக்கு என்ன ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சமாதியில இருந்து எந்திரிச்சு வந்து கேட்கவா போறாங்க? சார், இப்போ தமிழ்நாட்டில் அனுதாபாலை எப்பவுமே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இப்போ எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு நீக்கினதுனால அவருக்கு ஒரு பெரிய அளவில் அனுதாபாலை வந்துச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை வந்து வேன்லேருந்து தள்ளி விட்டது அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாச்சு. ஈவன் ஓபிஎஸ் வந்து சசிகலாவால் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பிம்பம் வரும்போது அவருக்கு ஒரு அனுதாபாலை வந்துச்சு. இப்போ சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, என்ன சிறையில கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுதாபாலையை உருவாக்க பாக்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா? இதெல்லாம் அவங்க இருந்த சிறை எது? பெங்களூரு சிறை. அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார்? அங்க காங்கிரஸ் இருந்தாங்க, இங்க ஏடிஎம்கே. நீங்க அவங்கள தானே கேட்கல. இல்ல, தமிழ்நாட்டு சிறைக்கு வந்திருந்தா என்ன கொண்டிருப்பாங்க, என்ன வந்திருந்தா வரலையே. எனக்கு கிடைச்ச தகவல் படி இவங்க தமிழ்நாடு சிறைக்கு வந்துடுறேன்னு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல, அங்கேயே இருங்கம்மா, இங்க வந்தா தொல்லை, இங்க வந்து அவருக்கு என்ன கலெக்ஷன்ல இவங்க அங்க போயிடும், அதனால வந்து அவரு அதை அனுமதிக்கல. அதை அப்படி உல்டாவா செய்து சொல்றாங்க. அப்ப இருந்த சிறை, அப்புறம் ஏன் அந்த ரூபான்னு ஒரு சிறை அதிகாரி ஐபிஎஸ் இவங்க மேல அங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இவர் தொடர்ந்து அனுதாபத்தை தேடுற மாதிரி பேசுறாரு. சரி, நீங்க இப்ப நேத்து பேசினார்ல கொடநாடு கொலை வழக்கு உண்மை குற்றவாளி வெளியே வரணும், ஏதாவது பேசினாரா என்ன? இல்ல, அந்த மாதிரி எதுவும் பேசல. ஏன் பேசல? அவங்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா? அதுதான் தெரியல. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, கொடநாட்டுல எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கலாம்னு சொல்றோம். அப்ப இந்த அம்மா என்ன பேசணும்? நேத்து அதான் முக்கியமான விஷயமா பேசி இருந்திருக்கணும். ஆமா, சரி. ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? அம்மாவை கொண்டு விட்டாங்க, சசிகலா அம்மா மரணத்துல மர்மம் இருக்கு, அதை பத்தி ஏதாவது பேசுனாங்களா? இல்ல, அதை பத்தியும் பேசல. நேத்து ஒரு ஒப்பாரி வச்சிருக்கிறாங்க என்றுதான் பார்க்கணும். இது பாஜக அண்ட் எடப்பாடி கொடுக்கிற ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தானா, இல்ல இவங்க தொடர்ந்து இந்த பேட்டில கன்டினியூ பண்ணுவாங்களா? எதை 2 சீட்டு 3 சீட்டு என்னை கூட்டணியில சேர்த்துக்கங்கப்பா அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த விஷயத்த பாஜக எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சசிகலாவை தொடர்ந்து அலோவ் பண்ணுவாங்களா, இல்ல நெருக்கடி கொடுத்துருவாங்க? பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லைன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல கூப்பிட்டு டீல் பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்கு மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.